2003ஆம் ஆண்டு குடமுழக்குக்கு பின்னர் குழந்தை வரம் வேண்டுவோர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வீடு வேண்டுவோர்களுக்கு வீடும் அளித்தான் இந்த வள்ளி மணாளன். மழை வேண்டிய அன்பர்களுக்கு மழையை கூட தந்தருளினான். கல்யாண வரத்தோடு வழக்குகளிலும் வெற்றியை தந்தான். வியாபார விருத்தி, கல்வி விருத்தி என இந்த முருகன் தந்த வரங்கள் ஏராளம். அவன் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. ஆலய கருவறையுள் கருணை முகம் காட்டி வலது மேல் கரத்தில் அக்ஷமாலையும் இடது மேல் கரத்தில் கம்மண்டலமும் தரித்து இடது கீழ்கரத்தை தொடை மீது வைத்த வண்ணம் வலது கீழ்கரத்தால் அபயம் அளித்தபடி அருள் சுரக்கும் அழகு திருமேனியுடன் ஆஜானுபாகுவாக திருக்காட்சி தந்து திக்கு முக்காட வைக்கின்றார். உற்சவர் சிலையும் அருகிலேயே உள்ளது. வெளி மண்டபத்தில் கணபதி கோவில் கொண்டுள்ளார். எதிரே மயில் வாகனம் காட்சி தருகிறது. இந்த கோவிலின் விசேஷங்களாக சித்ரா பௌர்ணமி, சித்திரை கிருத்திகை, கந்தர் சஷ்டி ஆகியன சிறப்புடன் அனுசரிக்கப்படுகின்றன. சித்திரை கிருத்திகையில் பக்தர்கள் அலகு காவடி எடுத்து வருவது சிறப்பு. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் கிருத்திகையில் இங்கு முருகனுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்படுகின்றன. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருத்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலது கரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஆலயத்தின் பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சை கனியை துணியில் முடித்து கோவிலுக்கு வலப்புறம் உள்ள வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு செய்ய விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பலரது அனுபவமாக உள்ளது. புது வீடு, நிலம் வாங்க விரும்புபவர்களும் தொழில் மேன்மை அடைய நினைப்பவர்களும் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலை 6 முறை வலம் வந்து முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட விரும்பியபடியே வீடு, நிலம் அமைகின்றது. தொழிலிலும் அமோக வளர்ச்சி கண்டு ஆனந்தம் அடையலாம். இக்கோயில் அமைவிடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழவேற்காடு பேருந்து சாலையில் மெது தூரத்திலிருந்து வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குமரஞ்சேரி. பொன்னேரியில் இருந்து பணப்பாக்கம் செல்லும் பேருந்தில் குமரஞ்சேரியை அடையலாம்.